ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜாம் தோசையும் சுண்டலும் தான். கொஞ்சம் சுண்டல் எக்ஸ்ட்ராவாக வச்சு குழம்பும் வச்சாச்சு. இன்னைக்கு காலையிலே ஸ்நாக்ஸுக்கு கடலையும் சோளமும் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொஞ்சமாக வெள்ளரிக்காவும் வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துட்டா. பாயர்மா ஈவினிங்காக லெமன் ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தா. அதனால லெமன் ஜூஸும் போட்டு அவன் இப்போல்லாம் கம்பு சுத்த பழகிட்டு இருக்கிறான். நாங்கள் யாருமே சொல்லி கொடுக்கல, திடீர்னு அவன் தான் எடுத்து சுத்த ஆரம்பிச்சு சரின்னு சொல்லி 2 நாளாக அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இனி அவன் ஃபுல்லாக கற்றுக்கவானா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தாவை தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, கேப்சிகம், கேபேஜ்னு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இடையில பார்த்தீங்கன்னா தௌஹீதா என்னம்மா பண்ணுறேன்னு ஒரு லுக் விட்டுட்டு போனான். குயிக்காக குக் பண்ணிடலாமா, கொஞ்சமாக பட்டர், 2 எக்கு நல்லா பாப்கார்ன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச இந்த வெஜிடபிள்ஸும் போட்டு அவங்க கொடுத்த கிரேசி மசாலா மட்டும் போட்டு லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மசாலாவோட ஸ்மெல் தான் டாப் மேட்சாக இருக்கும். ஃபைனலாக பாஸ்தா அண்ட் நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னிஷ்க்கு கொஞ்சமா கொத்தமல்லி, வேற எதுவுமே வேண்டாம். சுட சுட டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லி உங்களை சுத்தி நிறைய பேர் வந்துருவாங்க. அதுக்குள்ளே கொஞ்சமா காலி பண்ணி முடிச்சிருங்க. ஆல்ரெடி இந்த கிரேசி நூடுல்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருந்தோம். ஆனா இப்ப இல்ல, வேணும்னா சொல்லுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.